வணக்கம் மக்களே! என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நான் ஊருக்கு போனப்ப எடுத்த வீடியோ தான் இது. இதில பார்த்தீங்கன்னா, நான் ஊர்ல இருக்கிறப்ப சரி பெங்களூருக்கு போணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கேன். அ இப்ப என்னன்னா நம்ப ஊருக்கு போணுன்னு தான் நம்ப ஊர்னா எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய இதுதான். சாமி கோயிலு, இந்த எப்பவும் மழை வந்தா அந்த நிரம்பி போகிற ஏரி, அதில மீன் பிடிச்சு நெறைய பேரு வந்து சாப்பிடுறது, அந்த தண்ணிய பார்க்குறது, அப்புறம் கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க, எங்க இருந்தாலும் கூப்பிட்டா வந்து உங்கள பிக்கப் பண்றதுக்காக எந்த பிரச்சனைனாலும் சொன்ன உடனே வர்றதுக்கு நெறைய ஆளுங்க. இதெல்லாம் வந்துவே நான் மிஸ் பண்றேன். இதுதான் வந்து "அக்கரைக்கு இக்கரை பச்சை" அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு இடம் வந்து பச்சையா தெரியும். அதாவது நல்லா இருக்க மாரி தெரியும். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ப திரும்பி வந்த அந்த பிளேஸ பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியும். வில்லேஜ்ல வந்து ரொம்ப பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாம இருந்தாங்க. பட் அவங்களும் நம்ம வந்து இப்ப எதுவுமே வந்து இக்னோர் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட்டா நம்ப எல்லாத்தையும் இக்னோர் பண்ணலாம். நம்மளோட இந்த பிளாஸ்டிக் மட்டும் இக்னோர் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. எல்லாராலயும் இட்ஸ் வெரி டஃப் அண்ட் இது வந்து எங்களோட குலதெய்வம். நாங்க போன உடனே அங்க பூஜை கரெக்ட்டா ஆயிட்டுருந்தது. ஸோ, அத நேர்ல பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாவே தெரியாது. பட் நீங்க அந்த உங்களோட ஊர விட்டு வேற ஊருக்கு போயிட்டா, நீங்க வர்றதுக்கு வந்து யோசிப்பீங்க தான். பட் அந்த வந்துட்டு நீங்க ஒரு டைம் போய் பாருங்க உங்க ஊருக்கு. நீங்க வந்து 1 வருஷத்துக்கு மேல, 2 வருஷத்துக்கு மேல போகலன்னா. அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகும். அதுதான் வந்து நல்லா இருக்க மாரி ஃபீல் ஆகும். பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும் அந்த அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. எங்களோட குலதெய்வம் வந்து பெரியாண்டிச்சி அம்மன். இந்த மாரி தான் வந்து எல்லா கடவுளுக்குமே இந்த மாரி ஒரு ஆராதனை, அபிஷேகம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். ஸோ, எனக்கு தெரியல இத எடுக்கலாமான்னு சொல்லிட்டு வீடியோ நான் எடுத்துட்டேன். பட் இந்த அலங்காரம் பண்றது, அம் இதுதான் கோயில். விளக்குலாம் போட்டோம். இன்னும் கோயில் கட்டிட்டுருக்காங்க. அம் நம்ப ஊர் கோயிலுக்கு போறது பெரிய விஷயம் தான். இங்க ஒரு பாட்டி, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து வந்து பேசுனாங்க. அந்த மாரி ஆளுங்க இப்போ எத்தன பேர் இருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து ஐ மீன் நம்ப ஊர்க்காரங்கள பார்த்தாவே நம்ம பேச மாட்றோம். அந்த பெரியவங்களுக்கு அந்த காலத்து ஆளுங்களுக்கு வந்து ஒருத்தர பார்த்தாவே பேசணும்னு தோணுது. அதுதான் வந்து கிராமத்தோட அழகே. அது வந்து இன்னும் ஒரு 80 வருஷத்துக்கு மேல இருக்காதோ அப்படின்னு தோணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.